15வது கணக்குமா y = x × e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்திருக்கு. இதை நம்ம எக்ஸ் இன்ட்டு இது இன்னொன்று இன்ட்டுன்னு போட்டு இதுவும் எக்ஸ் வடிவத்தில் வருது அப்படின்னு சொன்னாவே ஒன்று யூன்னு எடுத்துக்கணும், இன்னொன்று வின்னு எடுத்துக்கணும். ஸோ லெட் u = x, this implies இதை வகைப்படுத்தினா du, இதை வகைப்படுத்தினா கிடைக்கும் சாமி dx தான், ஒன்று கிடைக்கும். எக்ஸை வகைப்படுத்தினா அடுக்கு 1 இருக்குன்னு அர்த்தம். 1 முன்னாடி எடுத்துகிட்டு வந்தால் 1, எக்ஸ் அடுக்குலேருந்து 1 குறையணும். எனிதிங் பவர் ஆஃப் 0 = 1. ஓகே, இப்போ இதை வந்து வின்னு எடுக்கிறோம். எதை இந்த டேர்மை வின்னு எடுக்கிறோம், e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ dv = e பவர் எக்ஸை வகைப்படுத்தினா e பவர் எக்ஸ் தான் இன்ட்டு எக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வகைப்படுத்தும் போது அடுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க. முன்னாடி என்ன இருக்குது, -2 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 1 குறைச்சிட்டிங்கன்னா 1. அப்போ முன்னாடி மைனஸ் எடுத்துகிட்டு வந்தோன்னா தட் இஸ் ஈக்குவல் டு -2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ஃபார்முலா என்ன சாமி நமக்கு, y டேஷ் ஈக்குவல் டு u இன்ட்டு டிவி ப்ளஸ் வி இன்ட்டு டியூ. யூக்கு பதிலாக நம்ம என்ன அர்த்தம், எக்ஸ்ன்னு எடுத்தோமா. ஸோ எக்ஸ் இன்ட்டு டிவிக்கு பதிலாக என்ன கிடைக்கிது, -2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் விக்கு பதிலாக என்ன எடுத்தோம், இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டியூக்கு பதிலாக என்ன சாமி 1. ஓகே, இப்போது எக்ஸையும் ஒத்த உறுப்புக்களை ஒன்றா பிரிக்கலாமா சாமி, -2 இன்ட்டு எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கூட எதப்பறம் அதுதான் கிடைக்கும், ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ப்ளஸுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு உறுப்பு, இந்த ஒரு உறுப்பு, 2 உறுப்புகள் இருக்குது. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட உறுப்புகளும் இருக்கும்போது பொதுவாக யார் இருக்காங்கன்னு பார்த்தா இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறாங்க. வெளியே எடுத்து என்ன பண்ணணும், ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் 1 டைம், இது 1 டைம். அப்போ ஆன்சர் என்ன சாமி, -2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, இல்லைனா 1 -2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு போடலாம். ஓகேவா, இதை அப்படியே வச்சுட்டு கூட மாற்றி கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான் சாமி, y டேஷ்.